வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நாங்க தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு அபாயகரமான ஒரு தேடல் தான் இந்த டெல்லி போராட்டம். இத்தனை விவசாயிகள் இந்த ஆண்டுல இறக்குறாங்க அப்படிங்கறத வந்து சொல்ற மத்திய அரசு இதை தடுக்க ஏன் முற்படல? விவசாயிகள் வந்து நாங்க எந்த காலகட்டங்கள்ல பயிர் செய்யறோம், எந்த காலகட்டங்கள்ல வறட்சி எங்களுக்கு வருது, ஒவ்வொரு ஆண்டு வந்து பருவம் தவறி மழை பெய்கிறது, நாங்க நினைச்சு விவசாயம் வரும், நல்லபடியா மழை பெய்யும், இதனால எங்களுடைய வாழ்வை வந்து மீட்டர்லாம் போனோம்னா பருவகாலங்கள் மாறி போயிருச்சு, கால சூழ்நிலை மாறி போயிருச்சு, கடன் வாங்கி நிக்கிறோம், கைகட்டி நிக்கிறோம். அத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கும் தெரியும். அதே நேரத்துல மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும். மத்திய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யும் போல விவசாயிகளுடைய இந்த ஒட்டுமொத்த கோரிக்கையை ஏன் எங்களுக்கு வந்து பாராமுகமா இருக்கு? அல்லது இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்ககிட்ட மனசு இல்லையா? இல்ல இதை பத்தி சொல்றதுக்கு அவங்க திட்டம் இல்லையா? பல்வேறு நாடுகளில் செல்ற பிரதமர் மோடி அவர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசுறதுக்கு ஏன் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு? பல்வேறு நாடுகளுக்கு போறாரு, பல்வேறு இடங்களுக்கு போறாரு, பல்வேறு மையங்களுக்கு போறாரு, பல்வேறு பொருட்கள் பத்தி பேசுறாரு. உலகத்தில் இருக்கிற இந்தியர்களை ஒற்றுமையை ஆக்குறோம், இந்தியாவுடைய வல்லரசை கொண்டு போறாரு. ஒவ்வொரு இந்தியனுடைய விவசாயினுடைய இந்தியா நாட்டினுடைய விவசாயி முதுகெலும்புனா விவசாயி தான். அந்த முதுகெலும்பு உடைஞ்சு கிடக்கிற இந்த இந்திய விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அங்க போராடுறோம். போராடுறது மாண்புமிகு பிரதமர் மோடி ஐயாவுக்கு தெரியும். ஆனாலும் அவரே விவசாய சங்க பிரதிநிதிகளை சந்திக்க மறுக்கிறாரு. விவசாயிகள் சொல்ற கோரிக்கையை அவர் காதுக்கு கேட்க மாட்டேங்குது. ஏன் வேளாண் துறை அமைச்சர் இதை பத்தி தனி கவனம் எடுக்க மாட்டேங்குது? விவசாயி கடன் தொழில், விவசாயி மானச, விவசாயி வாங்கின கடனுக்கு வட்டியை தள்ளுபடி தரோம்னா மத்திய அரசாங்கத்துக்கு திட்டம் இருக்கா? இல்ல. அப்ப விவசாயினுடைய திட்டங்களை, விவசாயினுடைய வறுமைகளை, விவசாயினுடைய வாழ்வியலை, விவசாயினுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை வரியில ஒரு கருத்தை சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் மோடி ஐயா அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யல. ஒவ்வொரு விவசாயம் பாதிக்கப்படுறான், ஒவ்வொரு விவசாயினுடைய சந்ததி மறுக்கப்படுகிறது, ஒவ்வொரு விவசாயினுடைய வாழ்வாதாரம் பனி சுமையில 6 மாசத்திற்காக கொட்டும் பனியிலும் கொளுத்தும் வெயிலிலும் ஒவ்வொரு இந்திய விவசாயிகளுக்காக நாங்க போட்ட போராட்டம் ஏன் மத்திய அரசினுடைய காதுகளுக்கு தெரிய மாட்டேங்குது? மத்திய அரசினுடைய காரணகர்த்தா இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்தியாவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரு இந்தியாவில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, மேலை நாடுகளும் தேர்ந்தெடுக்கப்படலையே, எல்லாம் விவசாய குழுவை சேர்ந்தவங்க தானே. அப்புறம் ஏன் விவசாய பிரச்சனைக்கு ஒரு முக்கியத்துவம் தரமாட்டுக்கிறாங்க, முன்னுரிமை தரமாட்டுக்கிறாங்க? நீங்க சொல்றது மாதிரி மத்திய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் மீது வந்து கனிமொழி சோமு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி தற்கொலைகள், அதாவது விவசாய தற்கொலைகளுடைய ஆவணங்கள் வந்து இன்னும் சமர்ப்பிக்கல அப்படிங்கிறது. அதுக்காக அதனுடைய பதிலா இவர் என்ன முன்வைக்கிறார்னா 2022 வரைக்கும் நடந்த தற்கொலைகள் சம்பந்தமான ஆவண காப்பகம் சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பதில் அளிச்சிருக்காரு. அப்போ இந்த தகவல்களை வந்து சேகரித்து அளிக்கிற இந்த மத்திய அரசு ஏன் வந்து அவங்களுடைய இந்த சுமைகளை வந்து தீர்க்க முடியாத நிலையில இருக்கு? பல்வேறு விஷயங்கள்ல, பல்வேறு விடயங்கள்ல, பல்வேறு பொருள்களை, பல்வேறு அத்தியாயங்களை சரித்திரம் படைக்கிற பிரதமர் மோடி அவர்கள் விவசாயியுடைய பிரச்சனையை ஏன் தீர்க்க முடியாது? அவருக்கு மனசு இல்ல. விவசாயியுடைய பிரச்சனைகளை, விவசாயியுடைய உண்மைத்தன்மைகளை, விவசாயியுடைய உண்மையான உறவுகளை, விவசாயியுடைய உழைப்ப, விவசாயியுடைய வருமானத்தை, விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை அவரை மீட்டெடுக்கணும்னா விவசாய சங்க பிரதிநிதிகள் அவருக்கு நேரடியாக அழைத்து பேசி விவசாய பிரச்சனையில என்ன இருக்குங்கிறத ஏன் செய்யக்கூடாது? ஒவ்வொரு விவசாயியும் இறக்குறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதையே அந்தந்த மாநில அரசாங்கம் முதல்ல பதிவு செய்யணும். அந்தந்த மாநில அரசாங்கம் இந்த ஆண்டு இந்த பருவத்துல, ராபி பருவத்துல, அதே மாதிரி ஒவ்வொரு பருவத்திலையும் விவசாயம் பாதிக்கப்படும் போல அதை பதிவு செஞ்சு அதை வந்து வெளியிடணும். மாநில அரசாங்கமும் முதல்ல உண்மைத்தன்மையா அதுல செயல்படணும். அதை மேற்கோள் காட்டி மத்திய அரசாங்கமும் விவசாயிகளுக்கு தேவையான அந்த உபகரணங்கள் கொடுக்கணும், அதே மாதிரி நிதிகளை கொடுக்கணும், விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வழி செய்யணும். முதல்ல விவசாயிகள் இறப்ப பதிவு செய்யணும். பதிவு செஞ்சாக்க ஒரு மீனவன் இருந்தானா மீனவனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்கின்ற மத்திய அரசாங்கம் இந்தியாவுடைய ஜிடிபி கொரோனா காலகட்டத்துல அத்தனை தொழில்களுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா விவசாயம் மட்டும் தனிச்சு நின்று இந்தியாவுடைய பொருளாதாரத்தை, இந்தியாவுடைய அந்த ஜிடிபிய, இந்தியாவுடைய தொழில் வர்த்தகம் தூக்கி நிறுத்தமா இல்லையா? அதே மோடிஜிக்கு தெரியல, மோடிஜி அமைச்சருக்கு ஏன் தெரியல?
இந்தியாவுடைய வேளாண் துறை அமைச்சருக்கு ஏன் தெரியல? இந்தியாவில் இருக்கிற பல்வேறு விவசாய சார்ந்த அமைப்புகளுக்கு ஏன் தெரியல? ஏன் விவசாயிகள் வந்து நீங்க வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட தொழிலா? விவசாயி வந்து ஒரு ஒதுக்கப்பட்டவனா? விவசாயி வந்து ஒரு 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 அறிவுறுத்தக்கனா ஏன் பாக்குறீங்க? நாங்க காடுலையும் மேடுலையும் பள்ளி அடிக்க பாம்பு அடிக்க நாங்க படுற கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பாராமுகமா இருக்கின்றத இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன். தொடர்ந்து பேசலாம் திரு பாக்கியநாதன். பொருள் புதிய நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. பொருள் புதிய நிகழ்ச்சி மீண்டும் தொடங்குகிறது. இந்தியா முழுவதும் விவசாய தற்கொலைகள் அதிகரித்து வரக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். அது குறித்து தான் நம்ம பேசி வருகிறோம். திரு பாக்கியநாதன், இந்த சில லாபம் ஈட்ட முடியாமல் தான் இந்த தற்கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? இந்த இடத்துல மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க?